புதியகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமா திறமையான இயக்குனர்களை வெள்ளித்திரைக்கு வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயணம் தான் இது. இந்த பயணத்தில் சிறந்த படங்களோட தொகுப்பா பெஸ்ட் ஆஃப் சின்ன சின்ன சினிமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம அடுத்து பார்க்க போற படம் பிம்பம். இந்த பிம்பம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரோட வாயிலிருந்தும், அதாவது நம்மளோட ஆடியன்ஸோட வாயிலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, கண்டிப்பா இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ரேஞ்சுக்கு இருக்குன்னு. பிளாக் மேஜிக், மெஸ்மரிசம் இதெல்லாம் பத்தி ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப அழகான படமா நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாரு ஸ்ரீராம் புல்லப்பன். அந்த படத்தை நாம இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிரிக்காத. நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டா நீ உண்மை அடிவியா? நீ போய் நான் தான் நிஜம். நீயும் நானும் பிரிஞ்சு 3 வருஷம் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ, பிரம்மா சாரை பார்க்கணும். இந்த லெட்டரை அவர்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, மாஸ்டர் உங்களை கூப்பிட்டாரு. சார் வணக்கம் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார், என் பேர் கௌதம். நான் ஒரு பிஸ்னஸ் மேனோட தத்து பையன். எங்கள் அப்பா சாகும்போது எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிட்டாரு. பட் எனக்கு ஒரு பிஸ்னஸில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டேன். நான் பார்க்காத விஷயமே இல்லை. பட் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு போர் அடிச்சிருச்சு. அப்போ தான் சில விஷயங்களை தேட ஆரம்பித்தேன். லைக் சூப்பர் நேச்சுரல் பவர், பிளாக் மேஜிக் அண்ட் ஹிப்னாட்டிசம். இந்த கலையை கற்றுக்க ஆசைப்பட்டேன். அப்போ தான் ஒரு குரு இல்லாமல் கற்றுக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஃபாரினில் கொடுத்த செமினாரை படித்தேன். ஸோ நான் உங்களோட ஸ்டூடெண்ட் ஆகணும். நான் என்ன பண்ணணும்? போய் 25 lakhs நாளைக்கு எடுத்துட்டு வா. ஓகே சார். சார், பணம் இன்னும் 25 lakhs எடுத்துட்டு வா. இல்லை சார், இதில் 50 lakhs இருக்கு. முதல்ல உங்களை புரிஞ்சுக்கணும்னு ஃபீல் பண்ணேன். அப்போ தான் நான் மற்றவங்களை புரிஞ்சுக்க முடியும். ஃபீல் பண்ணது நல்ல விஷயந்தான். பட் நீ இன்னும் என்னை முழுசாக புரிஞ்சுக்கல. அந்த பணத்தை எடுத்து அந்த நெருப்பில் கொட்டு.
குட். நோ டெல் மீ, எப்போலேருந்து உனக்கு ஹிப்னாட்டிசம் மேலே ஆர்வம் வந்துச்சு? சரியாக சொல்லணும்னா சின்ன வயசில் நான் பார்த்த அமானுஷ்யம். ஒரு ஆள் கண்ணுக்கு ஒரு செகண்ட் குரங்கா தெரிஞ்சா அப்படியே மனுஷனா மாறிட்டான். இதை பற்றி நிறைய பேர்கிட்ட சொன்னேன். சில பேர் நம்பினாங்க, சில பேர் நம்பல. அதுக்கப்புறம் பிளாக் மேஜிக், ஹிப்னாட்டிசம் வீடியோஸ், ஆர்டிகல்ஸ்லாம் படித்து இந்த ஆர்வம் வந்துச்சு. ஹிப்னாட்டிசம் கற்றுக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்குது. 1, நான் சொல்கிறத பிளைண்டாக ஒபே பண்ணணும். 2, பொய் சொல்லவோ ஏமாற்றவோ கூடாது. அப்படி செஞ்சால் அது ஒன்றை தான் பாதிக்கும். இப்போ நீ செல்ஃபிஷாக தான் வந்திருக்க. ஒன்ஸ் இந்த கலையை கற்றுக்கிட்டேன்னா உன் செல்ஃப்னஸும் உன் செல்ஃபிஷ்னஸும் சுத்தமாக அழிஞ்சு போயிடும். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை இது. நான் ஸ்டார்ட் பண்ண உடனே நீ ஓடிடுவ. பட் அதே மீறி நீ கற்றுக்கிட்டேன்னா நீ ஜெயிக்கலாம். ஓகே மாஸ்டர். இந்த ஹியூமன் பாடியில் எல்லா ஆர்கன்ஸும் காமிக்கலாம். எக்ஸாம்பிள், பிரெயின், கிட்னி, லிவர், ஹார்ட். பட் மனசை யாராலையும் காமிக்க முடியாது. இதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயந்தான் உன் மனசு. அதை வச்சு விளையாடுற ஒரு கேம் தான் ஹிப்னாட்டிசம். வர்மங்களில் மொத்தம் 6 வர்மம் இருக்கு. இதில் கஷ்டமும் கடைசியான வர்மம் தான் நோக்கு வர்மம். மனசை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். ஜஸ்ட் லைக் ஹேக்கிங் கம்ப்யூட்டர்ஸ், சேம் கான்செப்ட். இன்னொரு சிஸ்டத்தை ஹேக் பண்ணணும்னா முதல்ல உன் சிஸ்டத்தை ஹேக் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ உன் மனசை நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். எப்பயாச்சும் உன் கான்ஷியஸ்னஸை நீ கவனிச்சிருக்கியா? கான்ஷியஸ்னஸ் மீன் எக்ஸாக்டாக எந்த மாதிரி? ஓடி போய் அந்த குளத்துல குதி. நீச்சல் தெரியுமா? தெரியாது. பி கேர்ஃபுல். அது 400 feet. கூல். அது வெறும் 6 feet தான். குட். நான் சொன்னதை பிளைண்டாக கேட்டேன். 400 feet டெப்த்ன உடனே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசிச்சேன். அந்த அவேர்னஸ் தான் கான்ஷியஸ்னஸ். ஒரு தேர்ட் ஐ உன்னோட ஆக்டிவிட்டிஸை எப்பவுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கும். அதான் உன் மனசாட்சி. உன் மனசு எங்கே எப்படி செயல்படுதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். பேசிக் எக்ஸசைஸ்லாம் இதில் இருக்கு. இதை நீ 3 days அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. இப்போ நீ போகலாம். செதறின உன் பல எண்ணங்களை ஒரு எண்ணமாக மாற்றணும். அதுக்கு உன் முழு கவனத்தையும் அந்த புள்ளி மேலே வைக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஒரு எண்ணமும் ஒன்றுமே இல்லாமல் போகலாம். இது உன் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேசிக் எக்ஸசைஸ். உன் கவனம் சிதறும் போதெல்லாம் பேப்பரில் எழுதி வை. என்னால் சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, ஒரே ஒரு ஷார்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபார்முக்கு வா. ஓகே. மாஸ்டர், இந்த கப்பில் டீயை ஊற்று. மாஸ்டர், இது ஃபுல்லாக இருக்கு. தெரியும், ஊற்று. ஸ்டாப். இதே மாதிரி தான் உன் மனசும் ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. முதல்ல அதை எம்டி பண்ணு. ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு கிரவுண்டுக்கு போ. நான் வரேன். நான் இப்போ உனக்கு ஒரு சின்ன டாஸ்க் தரேன். நீ இப்போ ஒரு நாயாக மாறணும். மாஸ்டர், நான் எப்படி நாயா மாறுறது? வெயிட். இந்தா, இதில் எவ்வளோ அரிசி இருக்குன்னு எண்ணி சொல்லு.
இதில் 2485 அரிசி இருக்கு மாஸ்டர். நான் தூவின மொத்த அரிசியையும் எண்ணி எடுத்துக்கிட்டு வா. கமான், சீக்கிரம் பொறுக்கு. சரி, இன்னும் 10 செகண்ட்குள்ள இந்த பண்ணை சாப்பிட்டுட்டு தேடு. இப்போ எப்படி நாயா மாறணும்? மனசு இருந்தா நாயா மட்டும் இல்லை, எதுவாக வேணாலும் மாறலாம். வேர்ல்ட்லேயே உனக்கு ஒரு டஃபஸ்ட் ஜாப் தரப்போறேன். சமையல். டீ கடையிலையோ ஹோட்டல்லையோ கோவில்லையோ 1 மாதம் நீ சமையல் பண்ணணும். உழைக்கிறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. உழைப்பே ஒரு நல்ல மெச்சூரிட்டியை தரும். இதில் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. இதை நீ 3 மாதம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணா நீ நானும் டெலிபதியில் கம்யூனிகேட் பண்ணலாம். இனிமேல் நீ எதை என்கிட்ட பேசணுன்னாலும் டெலிபதி மூலமாக தான் பேசணும். நேர்லேயோ ஃபோன்லேயோ கூடாது. வலியே ஒரு சுகம்தான், அதை ஃபீல் பண்ணு. அந்த பாம்பை நல்லா கவனி. அது எப்போ அவேராக தான் இருக்கும். அதே மாதிரி தான் உன் கான்ஷியஸ்னஸும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ. உன்னை சுற்றி இருக்கிற ஸ்பேஸையும் கிராவிட்டியையும் ஃபீல் பண்ணு. மாஸ்டர், நான் உங்களை ஃபீல் பண்ணுறேன் மாஸ்டர். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா மாஸ்டர்? மாஸ்டர், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? குட், கனெக்ட் ஆகிட்டோம். ரொம்ப எக்ஸைட் ஆகாது. இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோம், ஆப்டிக்கல் இல்யூஷன். இன்னொருத்தன் கண்ணை கட்டுறதுக்கு நீ முதல்ல உன் கண்ணை சீட் பண்ணும். யூ வாண்ட் பி ஹைலி கிரியேட்டிவ். இந்த பிரபஞ்சத்தையே 2 கலர் தான் டாமினேட் பண்ணுது. ஒன்று பிளாக், இன்னொன்று ஒயிட். ஒன்றுத்தில் எதுவுமே இல்லை, ஒன்றில் எல்லாமே இருக்கு. மாஸ்டர், மாஸ்டர், என் விஷுவலை நான் கொண்டு வந்துட்டேன். குட்.
உன் விஷுவல்ஸை என்ஜாய் பண்ணு. நான் இப்போ ஒரு புது உலகத்துல இருக்கேன். சுத்தி எல்லாமே மாறிடுச்சு. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்காததெல்லாம் நீ பண்ணுற. யூ ஆர் ஹைலி கிரியேட்டிவ். இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் பாக்கி இருக்கு. அதை நீ கற்றுக்கிட்டதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒன்றா தான் இருக்கு. அந்த ஒன்று தான் எல்லாமாவும் இருக்கு. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். கம் ஆன், டு இட். இங்க நீ பார்க்குற எல்லாமே நீதான். உன்னதான் நீ 1000 பிம்பமா பார்க்குற. இதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமே. இப்போ நீ ஒருத்தன் மனசுக்குள்ள போகணும். அவன் ஏக்கத்தை எல்லாம் நீ தீர்த்து வைக்கணும். எஸ் மாஸ்டர். ஹே ஹாய். நீ யாரு? நாம எங்க இருக்கோம்? முதல்ல இதை பாரு. கூல் கூல். உங்களுக்கு போலீஸ் திருட விளையாட்டுல திருடன் ஆகணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை இல்ல? நீ நீ இப்ப திருட, நான் போலீஸ். இது நம்ம கனவுடா. இங்க நம்ம என்ன வேணா செய்யலாம். கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். 1 2 3. இப்போ நீ எல்லா ஸ்டேஜையும் கடந்துட்ட. உன்னால் எல்லாம் முடியும். இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் டாஸ்க். பட் இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிறது டியூட்டி. சின்ன வயசில் உனக்குள்ளே விதைச்ச விதையை இப்போ நீ இன்னொருத்தனுக்கு விதைக்கணும்.
எல்லாம் மாயை. சின்ன சின்ன சினிமால பிம்பம் படம் பார்த்தோம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஸ்ரீராம் புல்லப்பன் கிட்ட சொன்னேன், இங்க இருக்கவங்க எல்லார்கிட்டையும் நீங்க ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்கள் ரொம்ப அழகான பாராட்டுக்களை தெரிவிச்சாங்க. பாராட்டுக்கள் தெரிவிச்சதோடு மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல ரேட்டிங் கூட கொடுத்திருந்தாங்க. பிம்பம்க்கு நம்ம ஆடியன்ஸ் கொடுத்த ரேட்டிங் 9. இந்த பிரபஞ்சத்தையே 2 கலர் தான் டாமினேட் பண்ணுது. ஒன்று Black, இன்னொன்று ஒயிட். ஒன்றுத்தில் எதுவுமே இல்லை, ஒன்றில் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு வெவ்வேறு விதமான வித்தியாசமான கதை களங்களோட இருக்கக்கூடிய 3 படங்கள் பார்த்தோம். இந்த படங்கள் பார்க்கும்போது உங்களோட கனவுகளும் உங்களோட படைப்புகளும் இங்க இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதுயுகம் சின்ன சின்ன சினிமா, 25A NP இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. மறுபடியும் அடுத்த வாரம் வித்தியாசமான படங்களோட சந்திக்கிறேன். Until next, bye from me, Toshila on சின்ன சின்ன சினிமா.